யாக்கோபு 1:17. James chapter 1 verse 17. யாக்கோபு 1:17. James 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கைகளை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. Hallelujah. Every good gift and every perfect gift is from above and comes down from the Father of lights, with whom there is no variation or shadow of turning. எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Every good gift and every perfect gift is from above and comes down from the Father of lights. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நன்மையான ஈவும் பரத்திலே உண்டாகிறது. Every good gift is from above. அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. That comes down from the Father of lights. நம்முடைய தேவனுக்கு ஆவிகளின் பிதா என்று ஒரு பெயர் உண்டு. Our God has a name of the God of spirits. ஜோதிகளின் பிதா என்றும் பெயர் உண்டு. Father of lights and Father of spirits. ஒளி, எல்லா விதமான இந்த ஒளி இவைகளுக்கு உரிய பிதாவாகவும் இருக்கிறார் என்றும் அவருக்கு பெயர் உண்டு. There is a name for him. He is the Father of all the lights. அதனாலே அவர் இருக்கிற இடத்தில் ஒரு இடம் விசேஷமாய் இருக்கிறது. அது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்றும் அவர் இருக்கிறார். He is also dwell in a place where no one can approach. He dwells in the unapproachable lights. அப்ப ஒருவருமே சேர முடியாதுல்ல. No one can approach him. அப்ப அந்த வித மகிமையை தான் யாரும் பார்க்கவே முடியாது. That kind of glory no one can see. ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, Unapproachable lights. அதனால யாரும் அவரை பார்க்க முடியாது. So no one can see him. அந்த மகிமையை தரிசிக்க முடியாது. No one can see that glory. ஆனா அவர் யார்? But who is he? அவர் எப்படிப்பட்டவர்? What kind of person he? அவரே தேவன், He is God. அவரே கர்த்தர், He is the Lord. அவர் நல்லவர். He is good. அதனால வேதம் சொல்லுது, அவரிடத்திலிருந்து என்ன வருதுன்னா எந்த ஈவும் நன்மையான ஈவும் அவற்றிலிருந்து தான் இறங்கி வருது. That is why Bible says every good gift it comes from him. அது கரெக்ட்டா அங்க இருந்து இறங்கி வருது. It's perfectly coming down. அது மட்டுமல்ல, Not only that, அதனோடு கூட ஆண்டவர் சொல்றாரு, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி வருது. along with that the Lord says every perfect gift is comes from heaven. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சி நாங்க ரெக்கார்டிங் பண்ணுகிற பொழுது, glorify the Lord with me, that kind of program, when we record that, அந்த ஸ்டுடியோவின் வாசலிலே முன் பகுதியிலே உட்கார்ந்து ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற சிலர் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள், அதாவது விசேஷமா ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகள் அங்கிருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெக்கார்டிங் நடக்கும் போதெல்லாம் வெளியே ஸ்தோத்திரம் செலுத்திட்டு இருப்பாங்க. people who do the ministry, the priest in the ministry, they will offer the praises when we do the recording. அவங்கள ஒரு ஆன்ட்டி எப்பொழுதும் தவறாமல் ஸ்தோத்திரம் செலுத்த வந்துருவாங்க. In that there is one auntie, she will always come without missing. ரெக்கார்டிங் நடக்கும் போதெல்லாம் வெளியே ஸ்தோத்திரம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. Whenever there is recording is going on, she will offer the praises. அவர்களுடைய மகன் அமெரிக்காவில் இருக்கிறாரு. Her son in America. அப்ப அவங்க அந்த ஊர்ல உங்க யாருக்கெல்லாம் வீடு வேணுமோ நீங்க அப்ளிகேஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. In that place they announced whoever wants house give the application. அப்ளிகேஷன் எல்லாரும் கொடுத்துட்டாங்க. Everyone gave the application. ஆனா குறிப்பிட்ட அளவு தான் வீடுகள் அந்த இடத்துல கட்டி கொடுக்க போகிறோம். அதுக்குரிய பணத்தை இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல அல்லது இந்த விதமா கொடுக்கணும். ஆனா யாரெல்லாம் நீங்க இந்த வீடு பெறணுமோ நாங்க குலுக்கி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. We have limited house to be built. You need to pay the money in installment, but whoever needs to get, we will take it by lot. இது எப்படியோ சரி வந்தா வருது வரலட்டா விட்டுருவோம்னு அவங்க அப்ளிகேஷன் அந்த சகோதரன் கொடுத்திருந்தார். The brother also sent the application. If we want to come, let it come, otherwise let it go. ஏராளமான அப்ளிகேஷன் வந்து குலுக்கினாங்க. So many application came, then they took by lot. முதல்
முதல்ல எடுத்த அந்த அப்ளிகேஷன்ல முதல் குலுக்கல்ல எடுத்ததுல இவருடைய பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. His name came in the first lot, in the first place. நான் சொன்னேன், I told, இங்க இருந்து நீங்க 6 மாசமா துதிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல ஆண்டி, 6 months you are praising auntie from here. ஆண்டவர் பாருங்க முதல்ல உங்களுக்கு அங்க இடம் கொடுத்துட்டாரு. See, the Lord God gave first place for you there. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. ஆண்டவர் மிகவும் ஆச்சரியம் அதிசயமாய் அவர் கிரியை செய்வார். The Lord works wonderfully and surprisingly. அந்த சகோதரன் அமெரிக்காக்கு புறப்படுறப்பயும் ஏராளமான அப்ளிகேஷன் வந்திருந்தது. When the brother started to America, there was a lot of application already. அவரை போல அனுப்புகிறதற்காக வந்ததிலே குலுக்கல்ல தான் எடுப்போம் நாங்க. They said we will draw by lot whoever gave the application. சரி, இந்த ஆண்டி இங்க ஜெபம் பண்ணி நம்ம ஊழியத்துல வந்து ஸ்தோத்திரம் செலுத்திட்டே இருப்பாங்க. This auntie was offering the prizes from our ministry. கரெக்ட்டா அந்த குலுக்கல்லையும் பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே அந்த தம்பி பேர் தான் முதல்ல வந்துச்சு. Exactly, in that lot also his name came in the draw. எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Every good gift and every perfect gift is from above, comes down from the Father of lights. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Raise your hand, say ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க, You need to understand one thing. தேவனை தேடுகிற உங்களுக்கு தேவன் அருமையான நன்மைகளை வைத்திருக்கிறார். The one who seek the Lord, for you God has reserved the good thing. ஆனா அது ஏன் சிலருடைய எல்லைகளில் வந்து கிடைக்க மாட்டேன் என்கிறது? But why some people is not receiving in their borders? அதற்கு என்ன செய்யணும்? What you need to do for that? அதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். That is what we are going to learn today. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. விசேஷ விதமாக சில விதமான இப்படிப்பட்ட செயல்பாடுகளை எல்லாவற்றையும் குறித்து பார்க்க வேண்டுமானால், ஒன்று சில நேரங்களில் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார் நன்மைகளை. If you want to see all those things, one thing, God would have already reserved the good thing for you. சில நேரங்களில் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். Sometime he would have prepared that for you. நேரடியா உங்க கார் ரிப்பேர் ஆச்சுன்னு கொண்டு போனீங்கன்னா, If he take the car for your repair, ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடியா இருக்கும். spare parts will be ready. உடனே எடுத்து ஆயத்தம் பண்ணி எங்கேயோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. ரெடியா ஆயத்தம் பண்ணது டக்குன்னு மாட்டி விட்டுருவாங்க. They will make it, prepare it already. Whatever is ready, they will fit it. சில நேரம் போய் நீங்க உங்க காரை நிப்பாட்டினீங்கன்னா, Sometime if you go and give the car, உங்க பைக்கை நிப்பாட்டினீங்கன்னா, if you give the bike, அங்க கம்பெனில சொல்லுவாங்க, the company they will say, சார் 2 மாசம் ஆகும், so 2 months will take. நாங்க ஆர்டர் போடுவோம், We will order. அப்புறம் ப்ரிப்பேர் ஆகி வரும். Then they will prepare and tell us. பெரும்பாலும் இது யாருக்குமே இது மாத்தி விடுறது இல்லை. இது உங்களுக்கு தான்றனால ஆர்டர் போட்டிருக்கோம், வரும் ஒரு 1.5 மாசம் ஆகும், அதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க உங்க வண்டி எடுத்துக்கொள்ளணும் என்பார்கள். Mostly no one will take this, but for you especially we give the order. After 1.5 months you can come and take the பொதுவா bike. தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார் Generally God would have prepared it. நன்மையான ஈவுகள். All the good gifts. ஆனா சில ஈவுகளை அந்த நேரம் தான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தருகிறார். But some gifts he will make that time and give you. இத முதல்ல நம்ம மைண்ட்ல வைக்கணும். We need to keep that in our mind first. லூக்கா 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். Luke chapter 2 verse 31. லூக்கா 2:31. Luke 2:31. தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். என் கண்கள் கண்டது. இப்ப கிறிஸ்து வருவதெல்லாம் எவ்வளவோ காலமா பிளான் பண்ணி ஆயத்தம் பண்ணின ஒரு விசேஷமான கிரியை என்பதை அந்த நாளிலும் கூட விசேஷ விதமாக சிமியோன் சொன்னார். Christ coming has been prepared for many years back. Simeon he said, I have seen that Lord has come here. நீர் ஆயத்தம் பண்ணின ரட்சிப்பை என் கண்கள் கண்டது. My eyes have seen the salvation which you have prepared. சகல ஜனங்கள் கண்கள் முன்பதாக நீர் ஆயத்தம் பண்ணின ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. Which you have prepared before the face of all people. My eyes have seen the salvation. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமானார்ல. Abraham appeared to God appeared to Abraham. உடனே ஏன் பிள்ளை கொடுக்கல? Why he didn't give the child immediately? தேவனால் கூடாதோ அந்த நாள்ல? Is it not possible by God that day? தேவன் அந்த கிரியை செய்ய முடியாதோ? Can't God do that work? அல்லாவிட்டால் பிசாசு எதிர்த்து நின்றதோ? This Satan was against that? அல்லாட்ட என்ன காரணம்? Or what is the reason? ஆபிரகாம்ட்ட குறையா? Is there a shortcoming with Abraham? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25-26 எடுத்துக்கொள்ளுங்கள். Lamentation. Let us turn to the book of Lamentation. புலம்பல் 3:25-26. Chapter 3, 25 and 26. படிக்க கேட்போம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர்
கர்த்தருடைய ரட்சிப்புக்கு கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. காத்திருக்கிறது நல்லது. அப்ப கர்த்தர் அருளுகிற ரட்சிப்பு மற்றும் ஜெயத்துக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. It is good that one should hope and wait quietly for the salvation of the Lord. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, அப்படியானால் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அழகாய் நம் கண் முன்பதாக அவர் அழகாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். it means whatever the good thing what God prepared, we'll receive it beautifully. சில நேரங்களிலே Sometimes அவர் அருளுகிற ரட்சிப்புக்கு நம்ம காத்திருக்கிறது நல்லது. it is good to wait for the salvation that God is going to give. காத்திருக்கிறது நல்லது. It is good to wait. அந்த நேரத்துல பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருவாரா இருக்கும். God will teach many things that time. நம்ம லைஃப்ல பல டியூனிங் பண்ணிருவாரா இருக்கும். He will make lot of tuning in our life. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்திலும் மற்றும் அபிஷேகத்திலும் ரொம்ப கூடிருவோமா இருக்கும். In our life, in the holiness and the anointing, we will be going up. அந்த நன்மை வந்த அந்த குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே தேவன் அருளும்படி அவர் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறதான நன்மை அப்பொழுது நம்முடைய கையில் வந்து கிடைக்கிறது. When we reach the particular limit, the good thing what God has prepared, that will come to our hand. ஆபிரகாமுக்கு தேவன் அழகாய் பிள்ளை செல்வத்தை கொடுக்கணும் பார்க்கிறாரு. God wanted to give the child to Abraham. அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாவே வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. He gave the promise beforehand. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். You will be father for many generations. ஆனா காத்திருக்கிறாரு. But he is waiting. காத்திருக்கிறாரு. He is waiting. காத்திருக்கிறாரு. He is waiting. இப்போ இன்னும் கரெக்ட்டா பிள்ளை பிறக்கிறதுக்கும் இதுக்கு கரெக்ட்டா ஒரு ஆண்டு காலம் இருக்கும்போது கரெக்ட்டா ஆண்டவர் வர்றாரு. Before 1 year before the child is born, the Lord is coming. ஆபிரகாமே, Abraham, ஒரு பிராண உற்பவ திட்ட காலத்தில் உனக்கு நான் பிள்ளையை கொடுத்துருவேன். within a childbirth time I will give you a child. அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. You will name him Isaac. பேர் எடுத்து கொடுத்துட்டாரு. He take the name and gave. கையோட பேர் கொடுத்துட்டு போயிட்டாரு. Along with that he gave the name also and went. பொம்பளை பிள்ளையான்னு சந்தேகப்படவே தேவையில்லை. You don't have to worry if it's a girl or not. ஈசாக்குன்னு பேர் கொடுத்துட்டாரு. You name him Isaac. அழகா அவரோட்டுக்கு ஆண்டவர் கடந்து போனார். Lord beautifully crossed over. ஒரு பிராண உற்பவ திட்ட காலத்தில் திரும்பவுமாய் வருவேன் நேரத்துல உன் கையில குழந்தை இருக்கும் பாரு. Within the childbirth time I will come back, you will have child in your hand. இதே இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. You would have told that earlier, isn't it? அப்படியானால் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்க வேண்டியது சில நேரம் அவசியமாய் இருக்கிறது. It means it is necessary that you need to wait for the salvation of the Lord. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, That is why loving God children, உங்கள் எல்லைகளில் சில நன்மைகள் வந்து கிடைக்க வேண்டும். in your border few good things needs to come. உங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் வந்து சேர வேண்டும். You need to get some blessings for you. நீங்கள் அதை குறித்து கலங்காதிருங்கள். You do not have to worry about that. காத்திருங்கள். You need to wait for that. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருங்கள். Wait for the salvation of the Lord. அவர் உங்களை சந்தோஷிப்பிக்கிறதற்கான நாளை அவர் அறிந்திருக்கிறார். He knows the day to make you happy. அந்த நாள் வரும். That day will come. அந்த நாளில் வருவார். He will come in that day. அன்றைக்கு தீர்க்கதரிசனம் உரைப்பார். That day he will prophesy. ஒரு பிராண உற்பவ திட்ட காலத்தில் உனக்கு இது நடக்கும். Within the childbirth time this will happen to you. 3 மாத காலத்தில் இது நடக்கும். Within 3 months this will happen to you. அல்லது 6 மாதத்திற்குள் இதை நீ காண்பாய். Or within 6 months you will see that. என்று ஆண்டவர் சொல்வார். Lord will say that. அந்த நேரம் வரும் பொழுது கையிலே அது உங்களுக்கு தானாய் கிடைக்கும். When that time comes, that will come automatically. கைகளை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அப்ப கர்த்தருடைய ரட்சிப்புக்கு, For the salvation of the எல்லாரும் Lord. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நீங்க நம்பிக்கையோடு காத்திருங்க. You need to wait with a hope. உன் நம்பிக்கை வீண் போகாது. Your hope will not be in vain. உனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வரும். You will get the answer from the Lord. தாமதமாகலாம், It may delay. ஆனால் பதில் But வரும். the answer will come. கர்த்தர் அழகாய் தருவார். The Lord will beautifully give உன்னை you. சந்தோஷப்படுத்துவார். He will make you happy. கைகளை ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Hallelujah. உற்சாகமா சொல்லுங்க. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஓகே, இரண்டாவது Secondly, இத நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார்னா கேட்ட உடனே வந்துரும். first you need to understand, if you have prepared it, it will come immediately when you ask. prepare பண்ணி உங்களுக்கு வச்சிருக்காருன்னா நீங்க ஜெபம் பண்ண உடனே வந்துரும். If he has prepared for you means when you pray you will receive. நீங்க கடையில போய் கேக் வாங்க போறீங்க. You go to shop buy cake. பர்த்டே கேக் வாங்கணும். We want to buy birthday cake. சில கடைகள்ல பர்த்டே கேக் ரெடியா வச்சிருப்பாங்க. Some shop they will keep the birthday cake ready. உங்களுக்கு என்ன எழுதி தரணும் மேல
அப்படின்பாங்க. what I should write and give it to you. உடனடியா ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி அது நீங்க என்ன எழுதுன்னு சொல்றீங்களா, ஹாப்பி பர்த்டே போட்டு அந்த டேட் போட்டு உடனே கேக்க கையில கொடுத்துருவாங்க. They will write happy birthday, put the date and give immediately. இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க, Otherwise they will say, ஜஸ்ட் உட்காருங்க பிரதர், just sit down brother. ஒரு half an hourல இருந்து 1 hourக்குள்ள நாங்க உடனே கையில கொடுத்துறோம். Within half an hour, 1 hour we'll give you in your அல்லது நீங்க hands. வேலை இருந்தா போயிட்டு வந்துருங்க. Or if you have any work, go and come. இப்பதான் ஆர்டர் கொடுத்திருக்கீங்க, Just now you gave order. என்ன விதமான கேக் வேணும்? What kind of cake you want? அப்ப இன்னொன்னு ஆயத்தமா அந்த நேரத்துல ஆயத்தம் பண்றாரு, நீங்க உங்க விருப்பம் எல்லாம் மன விருப்பம் எல்லாம் போட்டு எல்லாம் அழகா செஞ்சு கொடுத்துற கேக் மாதிரி அவங்க என்னென்ன விதமான டிசைன்லாம் வேணுமோ அவங்க கேட்பாங்க, என்னென்னலாம் போடணும் சொல்லுங்க, இப்பதான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிற கேக் வித்தியாசம். இப்போ உங்களுக்கு இப்போ ஆயத்தம் பண்ண போற கேக் உங்க மன விருப்பத்தின்படி நாங்க டிசைன் பண்ணி தருவோம். Whatever the design they want, they will prepare and give. They will prepare according to their heart and give. கைகளை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. தேவன் அப்படியே உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். The Lord will fulfill the desire அவர் of your உங்கள் heart. இருதயத்தின் டிசைன் எல்லாம் விருப்பமான டிசைன் படி தருவார். He will give according to the design of your heart. உங்களுக்கு நல்ல வீடே இல்லையோ, Maybe you do not have a good house. இங்க உபவாச கூட்டத்துல ஜெபம் பண்ணிட்டு போங்க. You pray in the fasting prayer and go. டக்குன்னு கிடைச்சிச்சுனா If you get immediately, ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். He has made it ready. அப்புறம் கிடைக்கலன்னா If you have not received it, ஆயத்தம் பண்றாரு. He is preparing it. ஆயத்தம் பண்ணின பின்பு உங்க கைக்கு வரும். After preparing it, you will receive in your hand. வரும்போது உங்களுடைய இருதய விருப்பத்தின்படியா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. When it comes, it will be according to the desire of your heart. கைகளை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. And glorify the Lord. உச்சாம சொல்லுவோம் ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. let not your heart be troubled or fearful. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகள் இருக்கிறது. There is a good thing what He has prepared. பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். It comes from above from the Father of lights. இறங்கி வரும். It will come down. நிச்சயமாய் பெறுவீர்கள். Definitely you will receive. நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Definitely He will bless you. இரண்டாவது, Secondly, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வராததற்கு என்ன தடையாயிருக்கிறது? what is stopping so that God's blessing does not come? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வர எது தடையாயிருக்கிறது? What is stopping so that it cannot come down from the Father of lights? லூக்கா 15ற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். Let us turn to Luke chapter 15. லூக்கா 15:21. Luke 15:21. அங்கு கெட்ட குமாரன் தன் தகப்பனிடத்திலே ஒரு அறிக்கை செய்கிறார். There his son, he is confessing one thing. கெட்ட குமாரன் அவருடைய தகப்பன்கிட்ட போய் ஒரு அறிக்கை செய்கிறார். அதை நம்ம வாசிக்க கேட்போம். He is the bad son. He is confessing something to the father. குமாரன் தகப்பனை நோக்கி, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இப்ப நல்லா கவனிங்க. பரத்துக்கு விரோதமாக, பரலோகத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் I have அப்படின்னு அவர் sinned சொல்றாரு against பாருங்க. heaven. பரலோகத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன். I have sinned against heaven. என்ன காரியம்? What is the thing? என்ன பாவம் பண்ணாரு? What sin he has committed? 30ஆம் வசனத்துல பாருங்க. Verse 30 you can see. இந்த கெட்ட குமாரனுடைய சகோதரன் வந்து அவன் என்ன பாவம் செய்தான்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. The brother of the bad son, he is explaining what mistake he has done. படிங்க பிரதர். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, நல்லா நீங்க கவனிங்க. listen carefully. இவன் என்ன தப்பு பண்ணா? What sin he committed? இவன் தகப்பனிடத்துல பணத்தெல்லாம் தன் சொத்தெல்லாம் வேணும்னு கேட்டுட்டு வாங்கி போன கெட்ட குமாரன். He is the bad son who took all the property from the father. பணம் முழுசு எங்க செலவு பண்ணிட்டான்? Where did he spend entire money? முழுவதும் வேசிகளிடத்துல செலவு பண்ணியிருக்கான். Entirely spent on prostitution. பணம் முழுசும் எங்க போயிருச்சுன்னு சொன்னா வேசிகளிடத்துல செலவு பண்ணி இருக்கிறான். The entire money went to the prostitution. அப்ப அவன் செய்தது என்ன? So what he committed? வேசித்தனம். The prostitution. பல அசுத்த பெண்களோடு தவறாக நடந்திருக்கிறான். He misbehaved with a lot of bad women. இப்ப அவன் வந்த உடனே என்ன அறிக்கை பண்றான்? When he come back, what did he confess? தகப்பனே, 21ஆம் வசனம் பாருங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, Verse 21, the son said to பரத்துக்கு him, விரோதமாக நான் பாவம் பண்ணேன். I have sinned against heaven. பரத்துக்கு விரோதமா நான் பாவம் பண்ணேன். I have
have sinned against heaven, உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், and I have sinned in your sight இனி also. உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னார். No longer worthy to be called your son. இப்ப கவனிங்க, Listen carefully. நம்ம சில பாவங்கள் இந்த உலகத்துல செய்கிற பொழுது அது பரத்துக்கு விரோதமான பாகமாகவும் இருக்கிறது. When we commit few sins in this year, that is against heaven. ஏறக்குறைய எல்லா பாவமும் அப்படியே பரத்துக்கு பரலோகத்துக்கு விரோதமான பாவமாக இருக்கிறது. Almost all the sins are against heaven. அதனாலதான் That is why. பாவம் செஞ்ச பிறகு மனுஷனுடைய இருதயம் அவனை வாதிக்குது. That is why after he fall into the sin, his heart prickle him. அவங்களுடைய உள்ளம் வாதிக்கிறது. His heart is torturing him. ஏன் வாதிக்கிறது? Why does the conscience say that? பரலோகத்துக்கு விரோதமாக அவங்க பாவம் செய்றாங்க. Because they have committed sin against heaven. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. அந்த காலத்துல எல்லாம் சைக்கிள்ல ஓட்டி கொண்டு போகிற நேரங்கள்ல In those days when we ride the cycle, சைக்கிள்ல முன்னாடி நம்ம கால் வச்சு பெடல் வச்சு சுற்றுற பகுதிக்கு இருக்கும், அதுக்கு பின் பகுதியில ப்ரீவீல் அப்படின்னு ஒன்னு இருக்கும். in the front side there will be pedal and back side there will be a pre-wheel. முன்பதாக இருந்து பின்பதாக வரையில் அழகா சங்கிலி போல அழகா அந்த செயின் மாட்டப்பட்டிருக்கும். அந்த ப்ரீவீல்ல சுத்தும் போது பின்னாடி இருக்கிற வீல் மூவ் ஆக ஆரம்பிக்கும். From the front to the back the chain will be there. When the pre-wheel rotates, the wheel also rotates. சில நேரம் இந்த செயின் வந்து கலண்டுகிடும். Sometime the chain will be loose. உடனே பிள்ளைங்க தகப்பனை கூப்பிடுவாங்க. Immediately the children will call the டாடி father. இந்த ப்ரீவீல் மாட்டி விடுங்கன்னு சொல்லி, Daddy, fix the pre-wheel. இந்த செயினை மாட்டி கொடுங்க. Fix the chain. அப்ப அவங்க தகப்பன் சொல்லுவாரு, The father will say, நான் சொல்லும் போது முன்னாடி நீ இதை சுத்து, பெடலை சுத்து. when I say you rotate that front, நான் சொல்றதுக்கு முன்னாடி சுத்திராத. don't rotate before I நீ say. ஒரு சுத்தும் போது When you rotate once, இந்த ப்ரீவீல் 3 சுத்திரும்டா. the pre-wheel will rotate thrice. நீ ஒரு சுத்துனா இங்க 3 சுத்து அல்லது 5 சுத்திரும். For one rotation this will rotate 3 or 5. நான் என் விரல உள்ள விட்டுருப்பேன் பாரு. I will put my finger inside. செயினை சரி பண்ணனும் கையை உள்ள வச்சிருப்பேன் பாரு. I will put my finger so that to make the chain correct. என்னுடைய நகத்தையும் சதையும் அது அப்படி பிச்சிட்டு போயிரும்டா. It will tear my nail and flesh. அதனால மெதுவா நில்லு. That is why you stand அவன் அவர் slowly. சரியா வச்சிட்டா இப்ப சுத்துன்னு பாரு. I put it properly. Now you சுத்துனா rotate. அழகா கரெக்ட் ஆயிரும். If you rotate, then it will become perfect. அவன் ஒரு சுத்துனா If you rotate once, தவறா சுத்துனா if you rotate wrong way, தகப்பனுடைய ஆயத்தம் பண்ணுகிற விரல் உள்ள சரியா ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது மாட்டுச்சுன்னா அது முழுவதும் நைந்து போகும். the finger of the father who is preparing it, it will be crushed. அப்ப இந்த உலகத்துல விபச்சார பாவத்தை இவன் செய்யும்போது, வேசியிடத்துல பணத்தை இவன் செலவு பண்ணும்போது, அங்கு இவருக்கு நன்மையெல்லாம் கொடுக்கிற அவருடைய தேவனுடைய உள்ளம் நைகிறது, வேதனைப்படுகிறது, பாடுபடுகிறது. சில நேரங்களில் கிறிஸ்து நெருக்கப்படுகிறார், சில நேரங்களில் கிறிஸ்து அடிக்கப்படுகிறது போல அவர் வேதனையை அனுபவிக்கிறார். When he does fornication on the earth, in heaven, God heart is going through pain. Christ is being crushed. இயேசு சவுலுக்கு தரிசனமானார். Jesus appeared to Saul. பவுல் ஆக அவர் முன்பதாக அவர் தரிசனமான போது, Before he became Paul, when he appeared, ஆண்டவரே நீர் யார் என்று சவுல் கேட்டார். Saul asked, Lord, who are you? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. I am the Christ whom you persecute. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. I am the Christ whom you அப்ப ஒன்றை persecute. புரிந்து கொள்ளுங்க. So understand one thing. இங்கு விபசாரத்திலே வேசிகளிடத்திலே பணத்தை அவன் செலவு பண்ணும் பொழுது, When he spent the money in the fornication and the prostitution, துன்பப்படுகிறவர் கிறிஸ்து, the Christ is been going through the pain. பாடுபடுகிறவர் கிறிஸ்து. Christ is suffering. அவருடைய வேதனை அங்கு இருக்கிறது. His pain is there. நான் தான் இவரை துன்பப்படுத்துறேன்றத உணர்றான். He is understanding I persecute பாவ him. சந்தோஷத்துல வாழ்றான். He live in the happiness of the sin. பின்பு அவனுடைய உள்ளம் சொல்லுகிறது, After that his heart is saying, தேவனை இப்படி நீ மறுதலிக்கலாமா? can you disown the Lord? கிறிஸ்துவை இப்படி நீ வேதனைப்படுத்தலாமா? Can you make the Christ to go through suffering? அதனால திரும்ப வரும்போது தகப்பனே உம்முடைய சொத்தை எடுத்துட்டு தான் போனேன், பாதியை பங்கு வச்சு எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லல. உமக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், அதோடு கூட பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். He did not say I took only half of the wealth, but he said I sinned against heaven. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, அப்படியான பாவம் நடக்கும்போது it means when there is a sin, ஒரு காரியம் நடக்கிறது. there is one thing is happening. பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் நடக்கிறது. There is a sin happening against heaven. பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் நடக்கிறது. There is a sin against heaven. அப்ப அதனால தான் தேவன் சில நேரங்கள்ல பதில் கேட்டா, ஆண்டவர்ட்ட பதில கேட்டோம்னா அங்க இருந்து வர மாட்டேன் என்கிறது. That is why if you ask for the answer from the Lord, it is not coming. விசேஷ விதமாக ஒரு பாவம் இருக்கிறது. Especially there is a sin. நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு உனக்கு பலன் இருக்கும்போது செய்யாம
செய்யாமற் போனால் அது பாவமா இருக்கும். If you have ability to good and if you don't do, that will be considered as a sin. நீ அந்த பாவத்தை பண்ணும்போது When you commit that sin, பரத்துக்கு விரோதமா பண்ற. you are doing against heaven. பாவங்கள் எல்லாம் பரத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிறது. All the sins are committed against heaven. அப்ப தேவன் உள்ளம் உடைகிறார். God's heart is broken. கிறிஸ்து வேதனைப்படுகிறார். Christ is suffering. அதனால ஒண்ணு செய்யணும். So that's why we need to do one thing. யாருக்கெல்லாம் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யணுமோ Whomever can do good thing, தவறாம செஞ்சிரணும். without the missing, you need to do. யாருக்கெல்லாம் நன்மை செய்யணுமோ செஞ்சிரணும். Whomever you have to do good thing, you have to do. திராணி இருக்குதா? If you have the ability, உனக்கு திராணி இருக்குதா? do you have the ability? செஞ்சிரணும். You need to do that. உனக்கு திராணி இல்லைன்னா If you do not have the ability, அது உனக்கு பாவமாகாது. that will not be considered as sin. அது பாவமாக எண்ணப்படாது. That will not be considered as நீ sin. சிலருக்கு நன்மை செய்ய முடியல, உனக்கு திராணி இல்ல. You are not able to do good for some people. You are not having ability. தேவன் அதை பாவமாக எண்ண மாட்டார். God will not consider as a ஆனால் sin. உனக்கு திராணி இருக்கும்போது But when you have the ability, நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் நீ மறைத்து வைத்தால், if you are not doing the good for the right people and hide it, உன் சகோதரனுக்கு உன்னை ஒளித்து கொண்டால், if you hide yourself from your brother, தேவன் வேதனைப்படுகிறார். the Lord will go through the pain. கிறிஸ்து வேதனைப்படுகிறார். Christ is suffering. ஐயோ நான் வேதனையோடு இருந்தேன், நீ என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். Oh, I was with the pain, you did not comfort me. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, இன்றைக்கு உங்களை விசேஷ விதமாய் உய்த்து ஆராய்ந்து பாருங்கள்.